சிவனேசா, அந்த இடத்தில் புள்ளியை போல் ஏதோ செதுக்கினாயே, என்ன அது? மன்னா, நீங்கள் கொடுத்த முடியை கொண்டு அதற்குரிய உருவத்தின் அங்க லட்சணங்களை நான் கணித்த போது மகாராணியாருக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக ஒரு மச்சம் இருந்தே தீர வேண்டும். தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே, அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். உடனே சென்று அமைச்சரை வர சொல்லுங்கள். அமைச்சரே, நமது பிரதானிகளை நாடெங்கிலும் அனுப்பி சித்திரம், சிற்பம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். மன்னா, இந்த துறைகளில் வல்லுநர்களை தேடி போனால் நமது சிவனேசனை... அமைச்சரே, அவன் சம்பந்தமாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் இந்த உத்தரவு. அமைச்சரே, மன்னா, நீங்கள் கூட்டப் போகும் அந்த கூட்டத்தில் சிவனேசனம் இருந்தாக வேண்டும். உத்தரவு மன்னா. கலைஞர்களே, ஆணோ பெண்ணோ அவர்களுடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் சித்திரமாக வரையவோ அல்லது சிலையாக வடிக்கவோ முடியுமா? முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரி, இம்முறையில் சிலை வடிக்க தேர்ந்தெடுக்கப்படும் முடிக்குரிய நபருக்கு மற்றவர்கள் கண்படாத இடங்களில் மருவோ மச்சமோ இருந்தால் அதையும் சித்தரித்து விட முடியுமா? அதுவும் முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சாத்திரம், சாத்திரம். இதை உங்களால் செய்து காட்ட முடியுமா? மன்னா, செத்தவர்களையும் பிழைக்க வைக்க முடியும் என்று கூடத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனக்கு நேரடியான பதில் தேவை. உங்களால் முடியுமா, முடியாதா? எங்களால் முடியாது. மன்னா, இந்த சாதாரண விஷயம் பற்றி தெளிவு பெறத்தானா இந்த மகாமேதைகளை வரவழைத்தீர்கள்? இதற்கு பதிலை மரத்தடி ஜோசியன் சொல்லிவிடுவானே. மரத்தடி ஜோசியனிடமா? ஆமண்ணா, மரத்தடி ஜோசியனிடம் சென்று கையை நீட்டினால் அதில் உள்ள ரேகைகளை பார்த்து, ஐயா, உங்களுடைய மர்மஸ்தானத்தில் மிளகளவிற்கு மச்சம் இருக்கிறது, அது மட்டுமல்ல உங்களுடைய மனைவிக்கும் அதே இடத்தில் அதே விதமான மச்சம் இருந்தே தீர வேண்டும், அது உண்டா இல்லையா என்று சரிவர தெரிந்து கொண்டு வா, பிறகு நான் ஆருடன் சொல்லுகிறேன் என்று திருப்பியே அனுப்பி விடுவான். வருகிறீர்களா? இதற்காக மரத்தடி ஜோசியனிடம் நான் வர வேண்டுமா? சந்தேகம் என்னும் நாரச்சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கும் நீங்கள் தெளிவு பெற வேண்டுமானால் வந்துதான் தீர வேண்டும். சபை கலையலாம். மன்னிக்க வேண்டும் அண்ணா, நான் செதுக்கிய சிலையை பற்றி தங்களுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருந்தாலும் என்னிடம் நேரிலேயே கேட்டிருக்கலாம். அதை விடுத்து இதை அரசவை வரை கொண்டு வந்தது. சரி, நீ செதுக்கும் சிலையை ரசிக்கிறாய் அல்லவா? சுவைக்காத ஒன்றை உண்ண முடியாது, ரசிக்காமல் எதையும் உருவாக்க இயலாது மன்னா. அந்த ரசனை எப்படிப்பட்டது? அது எதை அடிப்படையாக கொண்டது? ஆதிசங்கரனும் மகாகவி காளிதாசனும் நித்திய கன்னியான அன்னை ராஜராஜேஸ்வரியின் ரூப லாவண்யத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊசி குத்தும் இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு அங்கத்தையும் அப்படியே வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எந்த அடிப்படையில் ரசித்தார்களோ அதே அடிப்படையில் தான் நானும் ரசித்தேன், சிலையாக வடித்தேன். ஆதிசங்கரனும் காளிதாசனும் அவர்களும் நீயும் ஒன்றா? நினைக்க முடியுமா? எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறதல்லவா? நிச்சயமாக. ஆதிசங்கரனும் காளிதாசனும் தெய்வ சிலையை உயிருள்ள ஜீவனாக பார்த்தார்கள், நானோ உயிருள்ள ஜீவனை தெய்வ சிலையாக பார்த்தேன். பார்த்தேன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறாய்? நான் பார்த்ததை நீங்களும் பார்த்தீர்கள். நான் பார்க்காத நேரத்திலும் நீ பார்த்திருக்கிறாய். மன்னா, தாங்கள் எதனால் இந்நிலைக்கு ஆளானீர்கள் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. மச்சத்தை நான் சித்தரித்தது தங்களது மனைவியின் ஒரே ஒரு தலைமுடியை பார்த்ததால் மட்டுமல்ல என்பது தங்களது முடிவு. ஆமாம், தவறு செய்து விட்டேன் மன்னா. அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தயாராக இரு. நான் செய்த தவறு என்னவென்று சரிவர தெரிந்து கொண்டு அதற்குரிய தண்டனையை கொடுங்கள். அவசரப்பட்டு பழி பாவத்திற்கு ஆளாகாதீர்கள். நான் எந்த இடத்திலே தவறு செய்து விட்டேன் தெரியுமா? அச்சமும் சந்தேகமும் ஆட்கொண்ட
அற்ப மனம் படைத்த உங்கள் வார்த்தையை நம்பி அந்த உத்தமிக்கு முன்னால் பாட சம்மதித்தேன் அல்லவா? அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. சிவனேசா, தண்டனைக்குரியவன் சிவனேசன் தான். ஆனால் கலைவாணியின் மறுபிறப்பான உங்கள் மனைவியை, கண்ணியம் பெற்றெடுத்த புண்ணியத்தை, புனிதவதியை சந்தேகம் என்னும் பெருநெருப்பால் பொசிக்கி விடாதீர்கள். சிவனேசரை தலைமை கலைஞராக நியமித்து விட்டீர்களா? இதில் என்ன உனக்கு இத்தனை அவசரம்? இதற்கு ஏன் தங்களுக்கு இத்தனை ஆத்திரம்? பாத்திரம் அறியாமல் பிச்சையிட்ட நான் ஓத்திரமும் பாராமல் பெண்ணை எடுத்தேனோ என்னவோ. ஆத்திரத்துக்குத்தான் விளக்கம் கேட்டேன். இதற்காக கோத்திரத்தையே எடுக்க வேண்டிய அவசியம் என்னவோ? உன்னை கைப்பிடித்த நாள் முதலாய் கடைபிடித்த கட்டுப்பாட்டை காற்றில் பறக்க விட்டேன் அல்லவா? கலையின் மீது கொண்ட மோகத்தால். கலையின் மீது மோகமா? கலையிலே பிறக்கு மோகம்தானே கலைஞன் மீது தாவி விடுகிறது. இல்லாவிட்டால் அவன் அந்த புறத்திற்குள் வர நான் அனுமதித்திருப்பேனா? இல்லை உன் அந்தரங்க அறைக்குள் நீயும் அவனை அழைத்துச் சென்றிருப்பாயா? நீங்களும் அனுமதித்தீர்கள், நானும் அழைத்து சென்றேன். அதனால் என்ன வந்துவிட்டது இப்போது? வா என்னுடன். இது யாருடைய சிலை? கேட்பானேன், என்னுடையதுதான். இதை பூரணமாக உற்றுப்பார். இதை செதுக்கியவர் யார்? சிவனேசன். அவராகவே செதுக்கினாரா? நான் தான் உத்தரவிட்டேன். எதற்காக? எதற்காகவோ? எதற்காக உத்தரவிட்டீர்கள்? நீ இப்போதுள்ள இளமை கோலத்தில் என்றென்றும் காண வேண்டும் என்பதற்காக. நீங்கள் இவ்வளவுதானா? வளரும் தன்மையுள்ள அன்பையும் பாசத்தையும் நிலையாக எண்ணாமல் அழியும் தன்மையுள்ள உடலை சிலைவடிக்க சொன்னீர்களே, நீங்கள் இத்தனை வெறியனாக இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெறியனா? அற்பன் என்று கூட சொல்லலாம். அது என் வாயில் வரக்கூடாதே. நீ என்னை அற்பன் என்று சொல்கிறாயா? தன் மனைவியை பிறந்த மேனிக்கு சிலை வடிக்கும்படி இன்னொருவரிடம் சொல்லும் ஒருவரை உலகத்தில் எத்தனை கேவலமான பெயர்கள் உண்டோ அத்தனையும் சூட்டி அழைக்கலாம். உமா! என்ன உமா? சிலையைத்தான் செதுக்க சொன்னீர்கள். மறைவான இடத்தில் உள்ள மச்சத்தையும் அதை நான் சொன்னேனா? நீங்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? முடியை கொண்டு செதுக்கியதாக அவன் சொல்லுகிறான். முடிகிற காரியமா? பார்த்தவர்கள் சொல்லாமல் எப்படி செதுக்க முடியும்? பார்க்கும் சந்தர்ப்பத்தை அவனுக்கு நீயே அளித்து விட்டாய். நானா? அதற்கு ஆதாரம் தாங்களே திறந்து காட்டினீர்கள் என்று அவனே சொன்னானே. என் மன்னா, யானை கண்ட குருடன் போல் இப்படி எதையோ பார்த்து எண்ணத்தையோ கேட்டதின் காரணமாகத்தான் சந்தேகம் என்னும் பெரும் பேய் பிடித்து அலைகிறீர்கள். நான் நம்புகிறேன், அந்த தெய்வீக கலைஞர் ஒரு முடியை கொண்டுதான் அந்த மச்சத்தையும் செதுக்கியிருக்கிறார். அதை இன்னமும் உணர இயலாமல் என் பெண்மை துடிக்கும்படியாக கேட்டீர்களே, அதற்காக விடையளிக்கிறேன். திறந்து காட்டினீர்களே என்று அவர் சொன்னது நான் பரிசளித்த தங்க தேங்காயை நானே திறந்து காட்டியது பற்றித்தான். அறைக்குள் இருந்தபடியே உன் தாவணி தலைப்பை அவன் இழுத்தது? அவர் இழுக்கவில்லை, நான் தங்களிடம் சிக்கியிருக்கிறேன் அல்லவா? அதே போல என் தாவணி தலைப்பு தங்கள் அரண்மனை கதவு தாழ்பாலில் தற்செயலாக சிக்கியது. தாழ்பால் தங்கள் சிக்கல். புரிகிறதா? கேட்பதற்கு முன்பே வக்கனையாக பதில் சொல்கிறாயே. எந்த கணமும் கேட்டு விடுவேன் என்று பதிலை தயார் செய்து வைத்திருக்கிறாயோ? சத்தியத்தை அந்த நம்பிக்கை துரோகி சிவனேசனை நார் நாராக கிழித்தெறிந்து விடுகிறேன். இல்லங்கள், உங்கள் கருத்துப்படியே வைத்துக் கொண்டாலும் தண்டனைக்குரியவள் நான் தானே. என்னை தண்டியுங்கள். அவனுக்கு அளிக்கப் போகும் தண்டனையை கண்டு துடிக்கப் போகிறாய் அல்லவா? அதுதானடி உனக்கு தண்டனை. நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் நானும் யூகித்தே வைத்திருந்தேன். ஆனாலும் அது இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் நான் தங்களிடம் சொன்னதாக. ஓ, எனக்கு தெரியாதா? நீ பயப்படாதே. மன்னர் வருகிறார். அமைச்சரே, இதில் கண்டுள்ள உத்தரவை உடனே நிறைவேற்றுங்கள். ஆணை. சிவனேசா, சிவனேசா, சிவனேசா.
அமைச்சர் பெருமானே, தாங்கள் இந்த நேரத்தில் அதை விடப்பா, ஏன் எதற்காக என்ற எந்த கேள்வியும் கேட்டுக்கொண்டு நிற்காமல் நீ இக்கணமே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள் இந்த நாட்டின் எல்லையை தாண்டி ஓடிவிடு. எதற்காக? அதைத்தான் கேட்க வேண்டாம் என்று சொன்னேனே. காரணம் கூட கேட்காமல் எப்படி அமைச்சரே? இந்த ஓலையை படித்து பார். அமைச்சருக்கு அரசரின் ஆணை. நடத்தை கெட்டவனும் நம்பிக்கை துரோகியுமான சிவனேசன் நிரந்தர குருடனாக வண்ணம் ஒழுந்து விட்டெறியும் தீப்பந்தத்தால் அவனது 2 கண்களையும் பொசுக்கி விடுங்கள். இவ்வளவுதானா? சிவனேசா, இதை விட பெரிய தண்டனை அல்லவா நான் எதிர்பார்த்தேன். எப்படி? அந்த அளவிற்கு மன்னரே என்னிடம். சிவனேசா, நீ மட்டும் மகாராணியின் சிலையை வடிக்க மறுத்திருந்தால் இந்த வினையே ஏற்பட்டிருக்காதப்பா. சரி, இனி பேசி பயனில்லை. நீ உடனே புறப்படு. புறப்படாவிட்டால் உன் கண்ணை இழக்க நேரிடும். அமைச்சரே, என் கண்ணை பற்றி கவலைப்படும் அளவிற்கு அந்த பெண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையே. பெண்ணை பற்றி நாம் கவலைப்பட்டு என்ன செய்வது? மகாராணியை நம்மால் காப்பாற்றி விட முடியுமா? மகாராணியை காப்பாற்ற நம்மால் மட்டுமல்ல, உங்கள் மாமன்னராலும் முடியாது. ஆனால் மகாராணியின் மானத்தை காப்பாற்ற என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். எப்படி? உங்கள் ஆலோசனை கேட்டு பேடியை போல இரவோடு இரவாக ஓடாமல் இருந்தால். அமைச்சரே, மன்னர் எனக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருப்பது மகாராணிக்கு தெரியும் அல்லவா? தெரியும். மகாராணிக்கு தெரியும் என்பது மன்னருக்கும் தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். நிலைமை இப்படி இருக்கும் பொழுது நாம் தலைமறைவாகிவிட்டால் இந்த தகவலை தந்து என்னை தப்பி உடைச்சவர் யார் என்ற கேள்வி மன்னருக்கு எழும் அல்லவா? எழும். யாரை சந்தேகிப்பார்? மகாராணியை தான். அதற்கு நானே இடம் கொடுக்கலாமா? இதோ பார் சிவனேசா, நான் இங்கு வந்திருப்பது என் பதவி பறிபோனாலும் ஒரு மாபெரும் கலைஞனின் பார்வை பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். நினைத்துப்பார், இந்த பயங்கர முடிவெடுத்திருப்பது மன்னர் அல்லவா? அமைச்சரே, முடிவெடுப்பதற்கு இவர் யார்? அவர் இந்நாட்டுக்கு அரசரப்பா. ஆமாம், அவர் இந்த நாட்டுக்கரசர். மகாராணியார் கற்புக்கரசி. அந்த கற்பரசிகளுக்கெல்லாம் பேரரசியாக விற்றிருக்கிறாளே சமயபுரத்தாள். அவளுக்கு தெரியும் அல்லவா சத்தியம் என்னவென்று? நன்றாக தெரியும். அந்த சத்திய சுரூபினி இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாள்? அதைத்தானே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சிவனேசா, தெய்வம் இதற்கு நீதி வழங்காமல் விடாது. ஆனாலும் அதற்கு எவ்வளவோ காலம். என்ன காலம்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் அப்பா. அமைச்சரே, இந்த பழமொழியில் வரும் அன்று நின்று என்ற பதங்கள் காலத்தை குறிப்பதல்ல. வேறு எதை குறிக்கும்? கொல்வான் அரசன் அன்று, அங்கு தெய்வம் நின்று கொள்ளும். சமயபுரத்தம்மா போற்றி, சமயம் வந்தருள்வாய் போற்றி, கண்ணபுரத்தம்மா போற்றி, கவலையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி, உண்மையின் குருவே போற்றி, உமையவளாயானாய் போற்றி, கற்புக்கு அணியே போற்றி, கனலாக நின்றாய் போற்றி, இருளகற்றும் ஒளியை போற்றி, இன்னலெல்லாம் தீர்ப்பாய். சிவனேசா, நான் அவ்வளவு சொல்லியும் மறுத்து விட்டாயே. உனது கண்களை பொசுக்க கால தூதர்களைப் போல காவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பார். ஒரு கணம். என்ன கொடுமையப்பா இது? தம்பி, என்ன காரியம் செஞ்சிட்டப்பா? அமைச்சரே, மன்னரின் அகக்கண்களை திறக்க வேண்டும் என்று என் அன்னையிடம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு காணிக்கையாகத்தான் என் புறக்கண்களை அவள் திருவடியில் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதை உங்கள் மன்னரிடம் தெரிவியுங்கள். அம்மா, அம்மா, அம்மா. மன்னா, மன்னா, மன்னர் பெருமானே! அமைச்சரே, ஏன் இப்படி அலறிக் கொண்டு வருகிறீர்கள்? மன்னா, சிவனேசன் தன் கண்களை தானே பொசிக்கிக் கொண்டார் மன்னா. அமைச்சரே, நீங்கள் இவரிடம் என்ன சொன்னீர்கள்? கட்டுப்பாட்டை மீறி அந்த புறத்தை விட்டு இந்த இடத்திற்கு ஏனடி வந்தாய்? இன்னும் யார் கண்களை பிடுங்குவதற்காக இந்த கட்டுப்பாடு? உமா, மன்னா, சிவனேசன் தன் கண்களை பொசுக்கிக் கொண்ட கோர காட்சி என் கண்ணால் கண்டேன்.
அந்த கொதிப்போடு சொல்லுகிறேன். இன்று மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல நூற்றாண்டுகளிலும் காண முடியாத ஒரு அபூர்வ கலைஞனை நம் காலத்தில் கண்டோம். அத்தகைய கலைஞனின் கண்களை பறித்ததின் மூலம் நீங்காத பழியை நீங்கள் தேடிக்கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன் மன்னா. அமைச்சரே, அவர் கண்ணெழுந்ததற்கு காரணம் இவரல்ல, நான் தான். என் அழகுதான். அந்த அழகின் மீது இவர் கொண்ட வெறிதான் அவர் கண்களையே பறித்து விட்டது. உமா, மன்னா, மன்னர்கள் பிறக்கிறார்கள், சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் கால வெள்ளத்தில் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விடுகின்றன. கலைஞனும் பிறக்கிறான், காவியங்களை படைக்கிறான். அவை காலத்தையும் எதிர்த்து நின்று காலாகாலத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புரிகிறதா? பெரியவன் மன்னனா கலைஞனா? கலைஞன் தான். அவர் கண்களை பறித்து விட்டீர்களே. அமைச்சரே, இவர் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் நான் செய்து கொள்கிறேன். இன்று முதல் ஒரு மண்டலம் உண்ணாவிரதம் இருந்து கையில் தீச்சட்டி ஏந்தி சமயபுரத்தால் சன்னிதானத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். கண்ணபுரத்தால் மனமிறங்கி கொடுத்தால் அந்த கலைஞருக்கு கண்ணை கொடுக்கட்டும். அதற்கு மனமின்றி எடுத்தால் என் ஜீவனையே அவர் திருப்பாதத்தில் சேர்த்துக் கொள்ளட்டும். ஆலம் அமுதாகும்
அம்மா மன்னா, அங்கே மகாராணியார் மயக்கமாக விழுந்து கிடக்கிறார்கள். என்ன உளறுகிறார்? மகாராணி தான் இங்கு இருக்கிறார்களே. மகாராஜா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகாராணியார் அங்கும் இருக்கிறார்கள். மகாராணி கற்பு கரசிதான் என்பதை மன்னவனுக்கு உணர்த்திய மாதாவே, மகேஸ்வரி, மகாகாளி, அம்மா! தங்களுக்கு கண் பார்வை வந்து விட்டதா? ஆம் தாயே, சமயபுரத்தால் தங்கள் உருவில் வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்தாள். தாங்கள் மேற்கொண்ட கடுமையான விரதத்தால் அன்னையின் மனம் கனிந்து விட்டதம்மா. அம்மா! எத்தனையோ நன்மைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அவளை நினைக்காம அவளுடைய திருப்பெயர் சொல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமோ? அதுதான் மாங்காடு காமாட்சி வேடிக்கையாக புத்தி புகட்டு இருக்கா. ஒரு விரல்ல நூண்டு பால் கொட்டினதுக்கு இத்தனை கத்தல. நல்ல பொண்ணுடி மணி. தேங்காய் தடவிட்டேன், எல்லாம் சரியா போகும். அது இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கத்தப்படாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஏமத்திலேயோ சாமத்திலேயோ எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தாயே காமாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னியானா போருண்டி, அவன் ஓடி வந்துருவா. உன்னை பெத்தவ நான் கூட மெதுவாத்தான் வருவேன். அம்பா எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திடுவா. புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்கோ. பாலத்து போய் காமாட்சி வச்சுட்டு வந்து காமாட்சி பால் வச்சிருக்கேமா, வந்து சாப்பிடுவா. என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு காமாட்சியம் கூப்பிட்டதும் பாம்பு வந்து பால் குடிக்குது. அதுல என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. வணக்கங்க. யாரப்பா நீ கேட்காம கொள்ளாம உள்ள வர்றீங்க? என் அட்டியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டிக்கியா? ஓஹோ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. ஒரு வருஷம் கூட இருக்காருங்க. இருக்கட்டும், ஒரு வருஷமா தான் இருக்கட்டும். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப இருக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை மீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. சாமி, நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்சா நகைய தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. அட பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? ஒரு வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏன் எவ்வளவு நாளைக்கு தானே அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டை இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. போ போ போ.
என்னமோ நகை ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கு தானே உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்கேன். அட்டிகை கழுத்துல போட்டுக்காம பின்ன காலையா போட்டு ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துல தான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். சாமி, இது நல்லா இல்ல சாமி, இது நல்லா இல்ல. என் குடும்பத்துல ஆயிரம் தராங்க சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூரா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன ஒரு 5000 ரூபாய். 5000? ஆவி வந்ததாச்சு ஆவி. அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. அந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அடிகை உனக்கு. சம்பாதிக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காசு முடிச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. வந்துட்டேன். என்ன புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், வத்தல் வடா. இது என்ன? பட்டுப்படவை. இது என்ன? பணம். இப்ப எடுத்து வச்சிருக்கேன். சொல்றேன்னா இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம பரப்பிட்டு போனோம்னா பல பலன்னு விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்துடலாம். கேளுங்கண்ணா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்படவை சாத்திட்டு உண்டியில பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனை செலுத்திட்டு வந்து விடலாம்னா. பரம் பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா. ஆனா அம்பா நமக்கு கொடுத்துக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்ன உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ எப்படி எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ எப்படி எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. அம்மாச்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை என்னடி பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துறேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன எல்லாம் உள்ளே வந்துட்டீங்க? போது வழியா. அண்ணா, நாங்க பிச்சைக்காரன் இல்ல. உன் தங்க விசாலம் தெரியலையா? என் தங்க விசாலமா? என்ன மாதிரி பஞ்ச கோலத்துல இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதை என்ன கேக்குற? எங்க பக்கம் எல்லாம் 4-5 வருஷமா தொடர்ந்து மழையே இல்ல. எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்னி, பசி. வீட்டுல இருந்த பாத்திரம், பண்டம், நகை, நட்டெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டோம். இனி வேற வழியே இல்ல. குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு 4 நாள் ஆகுறதுன்னா வேற வழி இல்லாம நீயே கதின்னு வந்துட்டோம்னா. நீ வந்தது சரிம்மா, ஆனா இந்த சமயம் பார்த்து வந்துட்டியே. என்னன்னா 15 வருஷமா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீர்றதுன்னு நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு இருக்கோம். கோவிலுக்கு தானே? ஆமா. நாளை மத்த நாள் வந்துட மாட்டாளா? இல்லையே, 41 நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டிட்டு இருக்கோம். இந்த பாரு, நாங்களும் புறப்படுறோம், நீங்களும் புறப்படுங்க. நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சு விளைஞ்சு எல்லா சேமத்தையும் உண்டாகும். மீனாட்சி புறப்பட மசா நின்று ஆளு பொண்ணு எடுத்துட்டு புறப்படுங்க. நெல்லுங்கோ. என்னடி இது? முதல்ல அதை கீழே வைங்கோ. ஏண்டி வச்சுட்டேன். குழந்தை வச்சுட்டு வாடிங்க. எதுக்குது சார் வாயண்டி. லட்சுமி, எல்லா சாதம் முட்டி அவுத்து பருக்க பாக்கி இல்லாம அத்தனை குழந்தைகளை ஊத்து போடு.
எல்லா சாதத்தையும் இவாளுக்கே போட சொல்லிட்டியே, அப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் என்னத்தை திங்கிறது? கோவிலுக்கு போனா தானே திங்கணும். நான் கோவிலுக்கு வரலை. என்னது? அப்ப நம்ம பிரார்த்தனையை எப்பதான் செலுத்துறது? வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளை வந்து நம்ம குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போனா போச்சு. நான் இப்போ எதுக்காக கோவிலுக்கு புறப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உங்களை நேக்கு தெரியாத இந்த செலவுக்கு அந்த செலவே தேவலேன்னு புறப்பட்டிருப்பேன். நீ தாண்டி பத்தினி புரிஞ்சுக்கிட்டியே. இந்த பச்சை கூட்டத்தை பாக்கறச்சு ஒவ்வொன்னும் ஆழாக்கு மாதிரி இருந்தது. அரைப்படி அரிசி பறிக்க என்ன கூட்டிக்கிறது? தாண்டங்கா ரெட்ட மொழி அப்படியே தோண்டி எடுத்துடுது. குழந்தைகள் சாப்பிடறத பார்த்து கரிச்சு கொட்டல. அப்ப நான் பார்க்கப்படாதுன்னா சீக்கிரம் புறப்படு. புறப்படுறேன். எல்லாரும் நன்னா வயிறார சாப்பிட்டு ஊருக்கு புறப்பட்டு போங்க. இத வச்சுக்கிறே, இதுல நிறைய பணம் இருக்கு. இது செலவழியறதுக்குள்ள அங்க உனக்கு மழை வந்துடும். அப்படி மழை வரல எல்லாரும் அழைச்சு நீங்க வந்துடும். நான் பாத்துக்கிறேன். மண்ணி ஆமா, எல்லா பணத்தையும் அவ கையில கொடுத்து விட்டியே. கோவிலுக்கு போனா அந்த பணத்தை உண்டியில தானே போடணும். கலங்கி நிக்கிற அந்த பொண்ணு கையில கொடுத்தேன் பாருங்க, அது அம்பாள் காமாட்சி கையிலேயே கொடுத்ததுக்கு சமானம். தெரிஞ்சுக்கோங்க.